திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து உற்சவத்தின் 7ஆம் நாள் நிகழ்வில் நம்பெருமாள் ஆண்டாள் முத்துக்கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இன்று பகல்பத்து உற்சவத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் முழு விவரங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம் சங்கீதா. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் ஆண்டுதோறுமே வெகு விமர்சையாக அனைத்து விதமான திருவிழாக்களும் நடைபெறும். குறிப்பாக அதில் வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு முக்கிய வாய்ந்த திருவிழாவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த ஒரு வார காலமாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி பகல் 10 ரா 10 என 20 நாட்கள் நடைபெறும். அதில் பகல் 10வது 7வது நாள் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். இந்த பகல் 10 இந்த வைகுண்ட ஏகாதசி 7வது நாளான இன்று நம்பெருமாள் அவர்கள் ஆண்டாள் கிருஷ்ணன் முத்துக்கொண்டை சாற்றி அதில் சிறிய நெற்றி சுற்றி தொங்கல் அணிந்தும் வைரக்கல் அபாய சாற்றி திருமார்பில் இருபுறமும் முதன்முறையாக மகர கர்ண பதக்கங்களை நேர்த்தியாக அணிந்தும் மகரி ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கம் நடுவில் சாற்றி சிகப்பு கல் வைத்த வெள்ளைப்பூ பதக்கம் அணிந்தும் வரிசையாக வைரக்கல் மகர கண்ணாடிகளை திருமேனி நிறைந்து சாற்றி தங்கப்பூன் பவள மாலை 2 வட முத்து மாலை அணிந்து நீலக்கல் வைத்த வெள்ளை பக்ஷி பதக்கம் அணிந்தும் பட்டு துணிகள் உடுத்தியும் பொதுமக்களுக்கு நம்பெருமாள் அவர்கள் இன்று தரிசனம் காமித்தார். அதன்படி இன்று மூலஸ்தானத்திலிருந்து அதிகாலை புறப்பட்டு நேரடியாக அர்ஜுன மண்டபத்திற்கு வந்து அடைந்தார். இங்கு அவரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே சமயம் அந்த நம்பெருமாள் அவர்கள் கோயில் வளாகத்தில் தங்க பல்லாக்கில் சுற்றி வரும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்களுடன் பக்தர்கள் ஆரவாரமாக சாமி தரிசனம் செய்தார்கள். மீண்டும் இன்று இரவு நம்பெருமாளுக்கு தீப ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைவார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய மோகினி அலங்காரம் இந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெறும். அதே போன்று சொர்க்கவாசல் திறப்பு 30ஆம் தேதி நடைபெறுவது. அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினந்தோறும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை காண்பதற்காக தமிழ்நாடு மட்டும் இல்ல பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு பணியை போலீசார்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T-Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call